வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவு சங்கங்களில் ஆள் சேர்ப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. இது தொடர்பான செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சென்னை மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கீழ்காணும் வகை கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்புவதற்காக இந்திய குடியுரிமையுடைய கீழ்காணும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் www.drbchn.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலம் மட்டுமே 29/8/2025 அன்று பிற்பகல் 5:45 மணி வரை வரவேற்கப்படுவதாக அறிவிச்சிருக்காங்க. அறிவிக்கை 1. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை. சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உதவியாளர் 157 போஸ்ட். இதற்கு சம்பள விகிதம் பார்த்தா 23,640 96,395 ரூபா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. உத்தேசமான 157 பணியிடங்களுக்கான வகுப்பு வாரி ஒதுக்கீடு. பொது பிரிவு 45, பிற்படுத்தப்பட்டோர் 42, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 11, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் 31, ஆதி திராவிடர் 22, ஆதி திராவிடர் அருந்ததியர் 4, பழங்குடியினர் 2. அறிவிக்கை எண் 2. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் தவிர மற்ற மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விவரம். கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில் உதவியாளர் பதவி 2 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான சம்பளம் 11,000 45,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. நகர கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் பணி இருக்கு 16 போஸ்ட்டு. 11,900 32,450 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. நகர கூட்டுறவு சங்கத்தில் உதவியாளர் பணி 5 போஸ்ட் காலியாக இருக்குது. இதற்கான சம்பளமாக 15,000 47,600 வரை கொடுக்குறாங்க. பணியாளர் கூட்டுறவு கடன் உதவியாளர் வேலை 14 போஸ்ட் காலியாக இருக்குது. 15,000 47,600 வரை சம்பளமாக கொடுக்குறாங்க. உத்தேசமான 37 காலி பணியிடங்களுக்கான வகுப்பு வாரி ஒதுக்கீடு. பொது பிரிவு 11, பிற்படுத்தப்பட்டோர் 11, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 1, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் 8, ஆதி திராவிடர் 5, ஆதி திராவிடர் அருந்ததிர் 1. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த தேர்வுக்கு நடைமுறையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வுக்கு பின்பற்றப்படும் இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி முறை ஒட்டுமொத்த நியமனத்திற்கும் பின்பற்றப்படும். மேல் குறிப்பிட்ட காலி பணியிடங்களில் பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், தமிழ் வழியில் பயின்றோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு விதிகள் நடைமுறையில் உள்ள அரசு ஆணைகளின்படி பின்பற்றப்படும். மேற்படி சம்பள விகிதம் மற்றும் இதர படிகள் மேற்குறிப்பிட்ட கூட்டுறவு சங்கங்களின் பணியாளர் பணிநிலை குறித்த சிறப்பு துணை விதிகளுக்கு உட்பட்டு அமையும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கத்தின் துணை விதிகளுக்கு பணியாற்ற வேண்டும். முக்கியமான நாட்கள் நிரப்பப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டிய கடைசி நாள் 29/8/2025. எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் 11/10/2025 காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரையும் நடக்கும். விதிகள் ஃபர்ஸ்ட் வயது விண்ணப்பதாரர்கள் 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆதி திராவிடர் அருந்ததியர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரம்பினர் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் மற்றும் இவ்வகுப்புகளை சார்ந்த முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பு கிடையாது. எத்தனை வயது இருந்தாலும் அவங்க விண்ணப்பிக்கலாம். இதர வகுப்பினர் 32 வயசு இருக்கணும். அனைத்து இனத்தை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வயது வரம்பு இல்லை. இதர வகுப்பினை சேர்ந்த முன்னாள் இராணுவத்தினர் 50 வயது, இதர வகுப்பினை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் 42 வயதுக்குள்ள இருந்தால் விண்ணப்பிச்சிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்தளவில் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். அதோட கூட்டுறவு பயிற்சியும் படிச்சிருக்கணும். பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டப்படிப்பிற்கு பதிலாக 15 ஆண்டுகள் இராணுவத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு இராணுவத்தால் வழங்கப்படும் பட்டப்படிப்பு சான்றிதழ் பெற்றுள்ள முன்னாள் இராணுவத்தினர்களும் விண்ணப்பிக்கலாம். ஆனால் அவர்கள் பள்ளி இறுதி தேர்வும் மேல்நிலை கல்வியும் முறையாக பள்ளியில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் வழங்கப்படும் கூட்டுறவு பயிற்சி பெற்றிருக்கணும். சென்னை நடேசன் கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மற்றும் மதுரை கூட்டுறவு மேலாண்மை நிலையம் மூலம் நடத்தப்படும் உயர் கூட்டுறவு பயிற்சி அதில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். பின்னொரு பட்டப்படிப்புகள் படித்தவர்கள் கூட்டுறவு பயிற்சி பெறுவதிலிருந்து விலக்கடிக்கப்படுறாங்க. வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு நிறுவனம் புனே வழங்கும் முதுநிலை மாநில மேலாண்மை கூட்டுறவு பட்டம் பெற்றிருந்தால் போதுமானது. பிகாம்ல ஆனர்ஸ் கூட்டுறவு படிச்சிருந்தாலும் போதுமானது. எம்காம்ல கூட்டுறவு படிச்சிருந்தாலும், எம்ஏ கூட்டுறவு பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் கூட்டுறவு முதுநிலை பட்டப்படிப்பு, பிஏ கூட்டுறவு, பிகாம் கூட்டுறவு இது படிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். 2024-2025 ஆண்டில் 24வது அஞ்சல் வழி கூட்டுறவு பயிற்சி மற்றும் 2025-2026 ஆண்டில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தால் நடத்தப்படும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் நடத்தப்படும் முழுநேர கூட்டுறவு பயிற்சி பயின்று வரும் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் இவர்கள் கூட்டுறவு பயிற்சியினை பெற்று வருவதற்கான சான்றிதழை போனஃபைட் சர்டிஃபிகேட் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனமிலிருந்து பெற்று சமர்ப்பிக்கணும். கூட்டுறவு பயிற்சியினை வெற்றிகரமாக படித்து முடித்ததற்கான சான்றிதழை சமர்ப்பித்த பின்னரே இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும். விண்ணப்பதாரர்கள் பள்ளி இறுதி வகுப்பு அல்லது மேல்நிலை படிப்பு அல்லது பட்டப்படிப்பின் போது தமிழ் மொழியை ஒரு பாடமாக படித்து தேர்ச்சி பெற்றிருக்கணும். கணினி பயன்பாட்டில் அடிப்படை அறிவு பெற்றிருக்கணும். பொதுவான நிபந்தனையில் விண்ணப்பதாரர்கள் பிற மாநிலத்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்களாக இருப்பினும் இதர வகுப்பினராகவே கருதப்படுவர். ஆதரவற்ற விதவை விண்ணப்பதாரர்கள் உரிய வருவாய் கோட்ட அலுவலர் அல்லது உதவி சார் ஆட்சியரிடமிருந்து நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்கணும். விவாகரத்து பெற்றவர், கணவனால் கைவிடப்பட்டவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார். மறுமணம் புரிந்தவர் ஆதரவற்ற விதவையாக கருதப்பட மாட்டார். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரை விண்ணப்ப பதிவு மற்றும் எழுத்து தேர்வு கட்டணம் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவையும் சார்ந்த மாற்றுத்திறனாளிகள் அனைத்து பிரிவையும் சார்ந்த ஆதரவற்ற விதவைகள் ஆகியோருக்கு விண்ணப்ப கட்டணம் 250. இதர பிரிவை சார்ந்தவர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் 500.
இணைய வழிமுறை விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் மூலம் மட்டுமே வந்து செலுத்தணும். இணைய வழி கட்டணம் செலுத்தும் போது ஏற்படும் இடர்பாடுகளுக்கும் தோல்விகளுக்கும் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் பொறுப்பாகாது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை www.drbchen.in என்ற இணையதளம் மூலம் 29/8/2025 அன்று மாலை 5:45 மணி வரை பதிவேற்றம் செய்யலாம். கட்டணம் செலுத்தும் முறை எந்த நேரத்திலும் உரிமை சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திற்கு உண்டு. ஒருமுறை செலுத்தப்பட்ட விண்ணப்ப கட்டணம் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்பட மாட்டாது. விண்ணப்பிக்கும் முறை அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம் www.drbchen.in என்ற இணையதளம் மூலம் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் இணையதளம் மூலம் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். விண்ணப்பங்கள் இணையதளம் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்களுடன் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவைகளும் அவற்றின் ஒதுக்கப்பட்ட இடங்களில் ஸ்கேன் செய்யப்பட்டு பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். புகைப்படம் 50 KB விண்ணப்பதாரர் கையெழுத்து 50 KB விண்ணப்பதாரரின் சாதி சான்று 200 KB கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ் 200 KB இதெல்லாம் வந்து PDF ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சான்றிதழ், மாற்றுத்திறனாளி சான்றிதழ், ஆதரவற்ற விதவை சான்றிதழ், முன்னாள் ராணுவத்தினர் சான்றிதழ், பட்டப்படிப்பு தமிழ் வழி படித்ததற்கான சான்று, பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்று எல்லாமே வந்து கூட்டுறவு படிப்பு சம்பந்தமான சான்று எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். வகைகளில் தங்களுக்கு எது பொருந்துமோ அந்த ஆவணங்களை மட்டுமே ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்யணும். அவ்வாறு ஸ்கேன் செய்யப்பட்ட ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்படாமல் பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணியாளர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது அவர்கள் பணிபுரியும் விண்ணப்பத்தின் உரிய அலுவலர்களுக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கணும். மேலும் அவ்விண்ணப்பதாரர் வங்கி சங்கத்தின் உதவியாளர் பணியிடத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் பணியில் சேர்வதற்கு முன்னர் அவர்கள் பணிபுரியும் நிறுவனத்தில் உரிமையாளரிடம் இருந்து தடையில்லா சான்று வந்து பெற்று சமர்ப்பிக்கணும். மேற்கண்ட பதவிக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு முறையாக விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்கள் மட்டுமே வந்து எழுத்து தேர்வுக்கு வந்து அழைக்கப்படுவாங்க. தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய நுழைவு சீட்டினை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். எழுத்து தேர்வு மாவட்டத்தின் குறிப்பிட்ட இடங்களில் நடைபெறும். எழுத்து தேர்வு எந்த இடத்தில் நடைபெறும் என்பது எழுத்து தேர்வுக்கான நுழைவு சீட்டில் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிடப்படும். எழுத்து தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான நுழைவு சீட்டினை சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய இணையதளத்திலிருந்து பதிவு செய்து கொள்ளலாம். எழுத்து தேர்வு பட்டப்படிப்பு நிலையிலான தரத்துடன் கூட்டுறவு மேலாண்மை, கூட்டுறவு நிதி மற்றும் வங்கியியல், கூட்டுறவு கணக்கியல், கணினி பயன்பாடு, பொது அறிவு, தமிழ் போன்ற பாடங்களை உள்ளடக்கி இருக்கும். எழுத்து தேர்வு கொள்குறி வகையில் 200 வினாக்களுடன் வந்து இருக்குது. மேற்கண்ட எழுத்து தேர்வுக்குரிய பாடத்திட்டங்கள் சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலைய இணையதளத்திலே வந்து கிடைக்குது. அதை பார்த்துக்கலாம். ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கிகள் மற்றும் இதர மத்திய தொடக்க கூட்டுறவு சங்கங்களுக்கான எழுத்து தேர்வு ஒரே தேர்வாக நடத்தப்படும். காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை போல் 2 மடங்கு விண்ணப்பதாரர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. எழுத்து தேர்வில் வெற்றி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் நடத்தப்படும் நேர்முக தேர்வில் தங்கள் சொந்த செலவில் கலந்து கொள்ள வேண்டும். விண்ணப்பதாரர்கள் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையிலும் நடைமுறையில் உள்ள அரசாணைகளின்படி இடஒதுக்கீடு மற்றும் இன சுழற்சி அடிப்படையிலும் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்க. நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்காக அழைக்கப்பட உள்ள நபர்களின் பெயர் பட்டியல் சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் இணையதளம் வழியாக வெளியிடப்படும். நேர்முக தேர்வு நடைபெறுவது தொடர்பான விவரங்கள் மின்னஞ்சல் மூலம் விண்ணப்பதாரர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள வரும் விண்ணப்பதாரர்கள் அவர்கள் எந்த சங்கத்திற்கு எந்த வரிசையில் ஒதுக்கீடு செய்யப்பட விரும்புகிறார்கள் என்ற முன்னுரிமை விருப்பம் பெறப்படும். அதேபோல தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தவரை விண்ணப்பங்கள் எழுத்து தேர்விலும் நேர்முக தேர்விலும் பெற்ற ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்ட அரசாணைப்படியான இடஒதுக்கீடு, இன சுழற்சி முறை, அவர்கள் தெரிவித்த முன்னுரிமை விருப்ப சங்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணினி மூலம் சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள். மேல் குறிப்பிட்ட முறைப்படி விண்ணப்பதாரர்களை சங்கங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும் போது அதிக மொத்த மதிப்பெண்கள் பெற்றவர்கள் இன சுழற்சியை பின்பற்றி அவர்கள் விருப்பம் தெரிவித்த சங்கத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்படுவர். விண்ணப்பதாரர்களின் தகுதி குறித்த அனைத்து சான்றிதழையும் ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்பரம்பினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், முஸ்லீம், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் ஆகிய பிரிவுகளில் விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களின் அனைத்து சான்றுகளையும் சரிபார்த்த பின்னரே தகுதியுடைய விண்ணப்பதாரருக்கு பணி ஒதுக்கீடு ஆணை வந்து வழங்கப்படும். சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு தேர்வு மற்றும் சங்கத்திற்கு ஒதுக்கீட்டு ஆணை சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் வழங்கப்படும். அவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சங்கத்தில் தகமை வாய்ந்த அலுவலரால் பணியமர்வு ஆணை வந்து வழங்கப்படும். முன்னாள் ராணுவத்தின் வாரிசுதாரர்களுக்கு முன்னாள் ராணுவத்திற்கான இடஒதுக்கீடு முறை பொருந்தாது. தேர்வு செய்யப்படும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது குறைபாடு தாங்கள் தேர்வு செய்யப்படும் பதவிக்குரிய பொறுப்புகளை முழுத்திறனுடன் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்காது என்பதற்கான சான்றிதழை வந்து மருத்துவக் குழுவிடம் பெற்று சமர்ப்பிக்கணும். இதர நேர்முக தேர்வில் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்துள்ளார் என சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு விண்ணப்பதாரர் அப்பணிக்கு என நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகள் அனைத்தையும் முழுமையாக பெற்றிருக்கவில்லை என பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவரது தேர்வு சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் ரத்து செய்யப்படும். நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு அவ்வாறு நேர்முக தேர்வில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டதை மட்டுமே காரணமாக வைத்து பணி நியமனம் கோர உரிமை கிடையாது. மேற்படி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் இறுதித் தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட 90 நாட்களுக்குள் சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தால் ரத்து செய்யப்படும். காரணம் எதுவும் தெரிவிக்காமல் இந்த அறிக்கையை வந்து ரத்து செய்வதற்கு, திரும்ப பெறுவதற்கு, திருத்துவதற்கு, கெடு தேதியை நீட்டிப்பதற்கு சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திற்கு உரிமை உண்டு. விண்ணப்பதாரர்கள் அவரது சொந்த நலன் கருதி அவரது விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்பாக விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகளை கவனமாக படித்து தேர்வு செய்யப்படுவதற்குரிய நிபந்தனைகளை புரிஞ்சு கொள்ளணும். விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கடைசி நாள் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்னரே போதிய கால அவகாசத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுறாங்க. ஏனெனில் கடைசி நாளில் அதிகப்படியான விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்க நேரும் போது விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்வதில் தாமதமோ அல்லது தொழில்நுட்ப சிக்கலை எழ வாய்ப்புள்ளது. மேற்கூறிய தொழில்நுட்ப காரணங்களால் அல்லது வேறு காரணங்களால் விண்ணப்பதாரர்கள் தங்களது
விண்ணப்பங்களை கடைசி கட்ட நாட்களில் சமர்ப்பிக்க இயலாது போனால் அதற்கு சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் பொறுப்பாகாது. விண்ணப்பத்தினை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரத்திற்கு பிறகு ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி வசதி உடனடியாக நிறுத்தப்படும். விண்ணப்ப கட்டணம் செலுத்தியது தொடர்பான பிரச்சனை குறித்து ஏதேனும் முறையீடு செய்வதாயின் அப்பிரச்சனை ஏற்பட்ட 3 நாட்களுக்குள் சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்திடம் உரிய காரணங்களுடன் முறையீடு செய்யணும். அதற்கு பின் பெறப்படும் முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது. விண்ணப்பிக்கும் முறை குறித்து எழும் சந்தேகங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் 04424614289 என்ற சென்னை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையத்தின் உதவி மைய எண்ணிலோ அல்லது சென்னை drb@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ அலுவலக வேலை நாட்களில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய உதவியாளர் வேலைக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த தகுதிகள், இந்த நிபந்தனைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிச்சுங்க. நன்றி.